மேல் டேங்க்ல இப்போ பாருங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல் ஆகி வருது. இப்போ அண்ணாங்கோலத்துல ஃபுல் ஆகி வருது. தண்ணி ஃபுல்லானாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுது. இப்போ கீழே உள்ள சம்ப் தொட்டியில தண்ணி ஃபுல்லா இருக்குன்னா இந்த மாதிரி தலைகீழா இருக்கும். அந்த தண்ணியில ஃப்ளோட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு. கீழ் தொட்டில தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ மோட்டர் நமக்கு சேஃப்டி தான். ஆமா, மோட்டர் பக்கா சேஃப்டி பண்ணுது. இதுல வந்து உங்களுக்கு ஹை வோல்டேஜ் வந்தாலும் ட்ரிப் ஆயிரும், லோ வோல்டேஜ் வந்தாலும் ட்ரிப் ஆயிரும். சம்ப் தொட்டில இருந்து மேலே ஏறுற மாதிரி மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தண்ணி தொட்டிக்குள்ளே கிடக்கிற ஓப்பனல் சப் மோட்டர்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர் மோட்டர், அந்த மாதிரி போர் மோட்டருக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என் ஃப்ளோட் இங்க ஒர்க் ஆகலன்னா கூட இந்த டைமர் மூலமா கட் ஆஃப் ஆயிரும். ஃப்ளோட் இல்லைன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மோட்டர் வந்து பிரச்சனை அடிக்கடி தண்ணி இல்லாம போட்டுருவாங்க, திறந்து பார்க்கணும் தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். இன்னொன்று மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போறதை கண்டிப்பா தவிர்க்கலாம். ஆன்லைன்ல வாங்குற ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி இருக்கா? வாரண்டி நீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க? ஆன்லைன்ல 7 நாள் முடிஞ்சோடனே உங்க ரீப்ளேஸ்மெண்ட் முடிஞ்சா போச்சு. ஓகேங்களா? யார்கிட்ட போய் கேட்பீங்க? இங்க நான் இருக்கிறேன், பயப்படாம நீங்க எப்பனாலும் கேட்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம கோவை. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். எல்லா வீட்லயும் பெரிய பிரச்சனை என்னன்னா தண்ணி வந்து நம்ம வந்து டேங்க் வந்து மோட்டர் போட்டுருவோம். ஸோ தண்ணி நிறைஞ்சு வழியும் போது ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஒன்று தண்ணி வீணாகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டோட சண்டை வரும். மோட்டர் வந்து உங்களுக்கு தொட்டியில் தண்ணி இருக்கா இல்லைன்னு தெரியாம மோட்டர் போட்டுருவோம், மோட்டர் வந்து ரிப்பேர் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சூப்பராக கோயம்புத்தூர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டேரக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னா பான் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத அந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ டேரக்டாக உள்ள போயிட்டு அது என்ன இந்த மாதிரியான ப்ராடக்ட், ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படிலாம் வேலை செய்யும், அதோட காஸ்ட் என்ன, வாரண்டி எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க. டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் எனக்கு நீங்கள் லைவாக வந்து டெமோ காமிக்கிறதா கூப்பிட்டுருந்தீங்க, எனக்கு ரொம்ப என்ன காமிச்சிருங்க எப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டெஸ்டிங்காக எடுத்துக்கூடிய மோட்டர். இது 1 HP இது கெப்பாசிட்டி. இப்போ எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு செல்ஃப் ப்ரைமிங் மோட்டர், இந்த மாதிரி வெளியே தெரியிற செல்ஃப் ப்ரைமிங் மோட்டர், சம்பு தொட்டிலிருந்து மேலே ஏறுற மாதிரி மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தண்ணி தொட்டிக்குள்ளே கிடக்கிற ஓப்பனல் சப் மோட்டர்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர் மோட்டர் 200 அடி 300 அடி அந்த மாதிரி போர் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போர் மோட்டருக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைப்ஸ் ஆஃப் மோட்டர், எல்லா டைப் 3 ஃபேஸ் மோட்டர், அதாவது இது சிங்கிள் ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகிறது இல்ல, சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ். 3 ஃபேஸ்ல 20 HP மோட்டர் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 20 HP மோட்டர்ங்கிறது 20 ஹார்ஸ் பவர். ஓகே, அவ்வளவு ஹை. ஆமா, ஒரு HPங்கிறது 745 வாட்ஸ். சரிங்களா? 20 HP நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவு பவர் இருக்கக்கூடிய அவ்வளவு பவர் இருக்கக்கூடிய மோட்டாரே இது கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இதுல போடக்கூடிய ரிலே பாத்தீங்கன்னா 30 ஆம்ப்ஸ் ரிலே. ஓகே, 30 ஆம்ப்ஸ் இன்புட் எடுத்துக்கும், 30 ஆம்ப்ஸ் அவுட்புட் கொடுக்கும். சோ அதனால ஹெவியான ரிலே போட்டிருக்கனால இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சோ எப்படி ஆன் பண்றதுனா இப்படி சோ இப்போ ஃபர்ஸ்ட் பொறுத்தவரைக்கும் நீங்களே ஆன் பண்ணிருங்களே. இங்க தான சுவிட்சா? இங்க சுவிட்ச் ஆன் பண்ணிருக்கேன். இப்போ பாத்துக்கோங்க, இது வந்து பாத்தீங்கன்னா யுனிவர்சல் டிஜிட்டல் கண்ட்ரோலர். ஓகே, சரிங்களா? இதோட ரேட் பாத்தீங்கன்னா 2900 ரூபாய் வரும். இது நீங்க எனி டைப் ஆஃப் மோட்டர், சிங்கிள் ஃபேஸ் மோட்டர், 3 ஃபேஸ் மோட்டருக்கு நீங்க எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிக்கலாம். இது அட்வான்ஸ் மாடல். 2900 ரூபாய் தான் என்கிட்ட ஹையஸ்ட் ரேட்டே சொல்றேன். ஹையஸ்ட் ரேட்டே அவ்வளவுதான். ஹையஸ்ட் ரேட்டே வெறும் 2900. அது கூட இந்த 2 ஃப்ளோட் கொடுத்துரும். இதை நீங்க பிடிச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்கிறது மேல சம்ப் டேங்க்ல போடக்கூடிய ஃப்ளோட், மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய டேங்க்ல போடக்கூடிய ஃப்ளோட். இது என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட் பாத்தீங்கன்னா கீழ சம்ப்ல போடக்கூடிய ஃப்ளோட். ஓகே, சரிங்களா? இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ என் கண்ட்ரோலரை பாருங்க. ஓகே, இந்த கண்ட்ரோலர் என்ன கொடுத்திருக்கோம்? நம்ம ஆட்டோ மேனுவல் கொடுத்திருக்கோம். ஓகே, சென்டர்ல வச்ச ஆஃப் கண்டிஷன். ஓகே, இதுல என்ன இண்டிகேஷன் கொடுத்திருக்கு? பவர் ஆன், மோட்டார் ஆன், சம்ப். ஓகே, சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, ஆஃப் பண்ணிட்டோம், திருப்பி ஆன் பண்ணுங்க. இப்போ நான் ஆட்டோமேட்டிக்ல போட்டேன். ஓகே, ஓகேவா? இப்போ நான் ஆட்டோமேட்டிக்ல போட்டேன். ஆட்டோமேட்டிக்ல போட்டோனே என்ன வந்துச்சு? இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பவர் ஆன், வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் வருதுன்னு இதுல காமிக்கும். அதுல டிஸ்ப்ளே காமிக்கும். இதுல வந்து இப்போ மோட்டர் ஓடல, இப்போ ஆஃப் கண்டிஷன்ல இருக்குங்கற ஆஃப்னு காமிச்சிரும். அதுவும் காமிச்சிரும், ஆஃப்னு காமிச்சிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன வோல்டேஜ்? 216 வோல்டேஜ் வருது. இப்போ உங்க டேங்க்ல தண்ணி இல்ல. ஓகே, இல்லையா? தண்ணி இல்லனா இப்ப என்ன ஆகணும்? மோட்டர் ஆன் ஆகணும். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தனே இந்த கண்டிஷன் வொர்க் அவுட் ஆகணும். சம்ப்ல தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நீங்க பாருங்க, செக் பண்ணி சொல்லும். ஒருவேளை கீழ தொட்டில தண்ணி இல்லனா மோட்டர் ஓடாது. அதனால தான் இப்ப சம்ப் கீழ தொட்டில தண்ணி இல்லாதனால தான் இப்ப நீங்க மேல் டேங்க்ல தண்ணி இல்லாத பொசிஷன்ல இருக்கு, மோட்டர் ஆன் ஆகல. இப்ப பாருங்க, இப்ப கீழ உள்ள சம்ப் தொட்டில தண்ணி ஃபுல்லா இருக்குன்னா இந்த மாதிரி தலைகீழா இருக்கும். அந்த தண்ணியில ஃப்ளோட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப தண்ணி இருக்கணும்னே சம்ப் ஓகே, தண்ணி இருக்கணும்னே டேங்க்ல தண்ணி இல்லாத பொசிஷன் வச்சிருந்தீங்க, ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆன் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு. இது நீங்க மேல வந்து இந்த ஃப்ளோட் கீழ தொட்டில இருக்கிற ஃப்ளோட்டை வந்து நீங்க மேல தூக்குனீங்க, அதாவது மிதக்கும். ஓகே, மிதந்தது. இப்ப கீழ தொட்டில தண்ணி தானே மிதந்து மேல நிக்கும். இப்ப கீழ இல்லனா தண்ணி இல்லனா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சா? இந்த தொட்டி பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் தெரியறதுக்காக சொல்றேன். இப்ப அண்ணன் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா மேல் டேங்க்ல உள்ளது, இது என் கையில உள்ளது கீழ் சம்பு தொட்டில உள்ளது. இப்போ மேல் டேங்க்ல ஒரு தண்ணி இல்லங்கிற பொசிஷன்ல வச்சிருக்காரு, என் கையில கீழ் டேங்கோட சம்பு தொட்டில உள்ளது. தண்ணி இருக்கும்போது மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆன் ஆகுது.
ஓகே. கீழ் தொட்டில தண்ணி இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப மோட்டர் நமக்கு சேஃப்டி தான். ஆமா, மோட்டர் பக்கா சேஃப்டி பண்ணும் இது. இப்ப பாருங்க, இப்ப சம்பு தொட்டில தண்ணி இருக்குது, இப்ப மோட்டர் ஓடுது, என்ன வோல்டேஜ் எடுக்குதுன்னு காமிக்குது பாருங்க. இந்த டிஜிட்டல்ல பெஸ்ட் என்ன வோல்டேஜ்னு காமி, என்ன ஆம்ஸ் 2.6 ஆம்ஸ் 3 ஆம்ஸ் ஓடிட்டு இருக்கு. மோட்டர் ஆன்ல இருக்குது, 3.6 ஆம்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஹை வோல்டேஜ் வந்தாலும் ட்ரிப் ஆயிரும், லோ வோல்டேஜ் வந்தாலும் ட்ரிப் ஆயிரும். சப்போஸ் மோட்டர்ல வந்து கீழ இப்ப இந்த ஃப்ளோட்டே சென்சாரே ஒர்க் ஆகல, இப்ப ஃப்ளோட் ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆயிருச்சு, இமிடியேட்டா என்ன ஆகும்னா தண்ணி இல்லன்னா ஆம்ஸ் ரேட் கம்மியாகி ஆட்டோமேட்டிக்கா அதுவும் ட்ரிப் ஆயிரும். சோ ஃப்ளோட் இல்லனாலும் இது மோட்டர் பாதுகாத்துரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல் டேங்க்ல இப்ப பாருங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல் ஆகி வருது. இப்ப அண்ணாங்கூடத்துல ஃபுல் ஆகி வருது, தண்ணி ஃபுல்லா ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் ஆபரேஷன். இதுல இப்ப தண்ணி குறைஞ்ச உடனே மறுபடியும் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஆன் ஆயிடுச்சா? இப்போ நான் இதுல என்ன பண்ணிருக்கேன்னா 1 நிமிஷம் டைமர் செட் பண்ணிருக்கேன் அதுல. ஓ, டைமர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆமா, இப்போ வந்து என்னன்னா இப்போ என் ஃப்ளோட் மேல உள்ள கீழ உள்ள ஃப்ளோட் ஒர்க் ஆகலனா ஆம்ப் செட்டிங் மூலமா கட் ஆயிரும். ஓகே, மேல உள்ள ஃப்ளோட் வந்து கட் ஆஃப் ஆகலனா ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு டேங்க் நிறையறதுக்கு 10 நிமிஷம் ஆகும்னா அந்த டைமர் செட் பண்ணி வச்சிட்டா போதும். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஒரு அந்த 10 நிமிஷம் கழிச்சு இது ஆஃப் ஆயிரும். இப்போ இங்க பாருங்க, ஒருவேளை இந்த ஃப்ளோட் ஒர்க் ஆனாலும் 10 நிமிஷம் ஒர்க் ஆயிரும், ஆஃப் ஆயிரும். ஏன்னா இப்போ எப்படின்னா இப்போ டேங்க் வந்து எப்பவுமே ஹாஃப் டேங்க், இப்போ 1000 லிட்டர் டேங்க்னு வச்சுக்கோங்களேன் மக்களே. 1000 லிட்டர் டேங்க்னா எப்பவுமே 500 லிட்டர் தண்ணி என்னுடைய ஃப்ளோட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஷட் டவுன் ஆகிற டைம் கூட அந்த 500 லிட்டர் தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு நீங்கள் மறந்தா கூட 500 லிட்டர் தண்ணி எப்போ மெயின்டைன் பண்ணி சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, திருப்பி கரண்ட் வந்துடும். அந்நேரம் ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகிக்கும். நீங்கள் கேட்கலாம், சார் அந்த நேரம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகிக்குமா? இந்த பொசிஷனில் தொங்குற பொசிஷன், தண்ணி இல்லாத பொசிஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகிக்கும். கீழே சம்பள தண்ணி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் 1 மினிட் இதில் டைமை செட் பண்ணிக்கிறேன். நீங்களே பாருங்க, 1 மினிட் கழிச்சு கரெக்டாக மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சா? இப்போ நீங்க பாருங்க, தண்ணி இல்லாத பொசிஷன்லாம் வச்சிருக்கீங்க, ஏன் தண்ணி இருக்கிற பொசிஷன்லாம் இருந்தது, மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. இது டைமர். இப்போ வந்து என் ஃப்ளோட் இங்க ஒர்க் ஆகலன்னா கூட இந்த டைமர் மூலமா கட் ஆஃப் ஆயிரும். ஃப்ளோட் இல்லைன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இதுதான் நம்ம கண்ட்ரோலோட டாப் எண்ட் மாடல். வெறும் 2900 இந்த மாதிரி 2 ஃப்ளோட்டு ஒரு கண்ட்ரோலர் சேர்த்து. மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பண்ணாலும் சரி, இந்த 2900 ரேட்டுக்கு 2 ஃப்ளோட்டு ஒரு கண்ட்ரோலர். ஒரு போர் மோட்டருக்கு, எந்த மோட்டருக்குனாலும் சிங்கிள் ஃபேஸ் போர் மோட்டர், 3 ஃபேஸ் போர் மோட்டர், எந்த மோட்டரா இருந்தாலும் 2900க்கு நான் ரேட் கொடுக்குறேன். நீங்க ஆன்லைன்ல போய் இப்ப அமேசான்ல வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் போட்டு 779 ரூபாய்க்கு கிடைக்குது, 850 ரூபாய்க்கு கிடைக்குது இல்லையா? ஒண்ணு இல்ல, இவ்வளவு ஆப்ஷன்ஸோட கொடுக்குறாங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ரெண்டாவது, அதுக்குள்ள 10 ஆம்ப்ஸ் ரிலே போட்டிருக்காங்களா இல்ல நாம் போட்டிருக்கிற 30 ஆம்ப்ஸ் ரிலே போட்டிருக்காங்களான்னு சொல்லி காமிங்க. அதை கொஞ்சம் பாருங்க. மூணாவது விஷயம், நீங்க ஆன்லைன்ல பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோட் சுவிட்ச் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. ஃப்ளோட் சுவிட்ச் கொடுக்காம இந்த குச்சி மாதிரி கொடுக்குற சென்சாரை பயன்படுத்தாதீங்க. அது கரோஷன் ஆயிரும், ஃபால்ட்டும் ஆயிரும். நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல வாங்குற ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி இருக்கா? வாரண்டி நீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க? ஆன்லைன்ல 7 நாள் முடிஞ்சோடனே உங்க ரீப்ளேஸ்மெண்ட் முடிஞ்சே போச்சு. ஓகேங்களா? யார்கிட்ட போய் கேட்பீங்க? இங்க நான் இருக்கிறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கிறேன். பயப்படாம நீங்க எப்பனாலும் கேட்கலாம். நான் கிட்டத்தட்ட அண்ணன் வந்தது 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, இன்னைக்கு இதே 4 வருஷம் கழிச்சு என்னை இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? சோ இதே இடத்துல இதே பிசினஸ்ல கண்டினியூஸா ரன் ஆகி என்னோட அடுத்த ஜெனரேஷன் இந்த பிசினஸ் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு நான் இதை பாதுகாப்பா என்ன பண்ணிடுறேன், சர்வீஸ் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்க யாரையும் போய் சர்வீஸ் சப்போர்ட் பண்ண முடியாது. எனக்கு கிட்டத்தட்ட 27 மாவட்டத்துல என்னுடைய சர்வீஸ் பர்சனே அங்க டைரக்டா வந்து என்ன பண்ணுவாங்க, உங்க சைட்ல விசிட் பண்ணுவாங்க. அண்ணா அது ஃப்ரீயானா? இப்போ நான் பொருள் 2900 வாங்கிட்டேன், நான் இப்போ வந்து எப்படி ஆர்டர் பண்றது? ஜஸ்ட் ஒண்ணு இல்ல, நீங்க ஆன்லைன் வெப்சைட் இருக்கு, www.bonexpertgroup.com நம்மளோட வெப்சைட்டே இருக்கு. வெப்சைட் டைரக்டா போய் அதிலே ஆன்லைன் பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம டெலிகாலிங் குரூப் கோன் பண்ணி 3 நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பீங்க. எந்த நம்பர் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ, அவங்க என்ன ரெக்யர்மென்ட் கேட்டுட்டு அந்த ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாடலை ப்ரிஃபர் பண்ணிடுவோம். ப்ரிஃபர் பண்ணி அந்த மாடல், ஏன்னா இதுதான் டாப் எண்ட் மாடல். அப்ப இதை விட கம்மியா என்ன ரேட்ல இருக்குது? நார்மல் யூனிவர்சல் கண்ட்ரோலர். இதுவும் எல்லா டைப் ஆஃப் மோட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இவ்வளவு ஆப்ஷன்ஸோட வராது. இது ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஆஃப், சம்பளத்துல எல்லாம் கட் ஆஃப் ஆகுது. இதுல நமக்கு டிஜிட்டல் அந்த இது இல்ல, டிஜிட்டல் வராது. இது வந்து வெறும் 2300 ரூபாய். ஓகே, இது வெறும் 2300 ரூபாய். 2 ஃப்ளோட் ஒரு கண்ட்ரோலோட வந்துரும் உங்களுக்கு. 600 ரூபாய் சேர்த்து வாங்கிட்டா எல்லாமே ஃபுல் ஆப்ஷன்ஸ், எல்லாம் ஃபுல் ஆப்ஷன்ஸோட வந்துரும் உங்களுக்கு. இப்போ இதுல இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த ஆன்லைன் ஆர்டர் பத்தி சொல்லிடுறேன். ஏன்னா ஆன்லைன்ல உள்ளவங்க இப்போ கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட கேட்கறது ஆன்லைன்ல கம்பேர் பண்ணி தான் கேட்குறீங்க. இந்த மாதிரி டீடைல்ஸோட கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்க கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பொறுத்த வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையவே கிடையாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணது
வந்ததுக்கு அப்புறம் தான் எஸ்டி கொரியர் அனுப்பிச்சிடும். 1 day டெலிவரி தான், மேக்ஸிமம் 1 day தான். அண்ணா நீங்க வந்து நான் பெங்களூருக்கு 1 day டெலிவரி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. பெங்களூர், ஆந்திர பிரதேஷ் எல்லாத்துக்கும் 1 day டெலிவரி தான். இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க அதுக்கு ஏதாவது இன்ஸ்டாலேஷன் வீடியோ கொடுத்துருவோம். நீங்க ஆன்லைன்ல இன்ஸ்டாலேஷன் வீடியோ இருக்கு, நீங்களே நானே பேசியிருப்பேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நானே ஃபிட் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்படித்தான் மாட்டணும், ஒரு டேங்க்ல இப்படித்தான் ஃப்ளோட் மானுங்கிற வீடியோ எல்லா டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, கஸ்டமர்ஸ் பார்த்துக்கிட்டோம். சப்போஸ் எனக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து எனக்கு நீங்க ஆள் அனுப்பிச்சுடலாம், அனுப்பிச்சு விட்டுருங்க. அதுக்கும் அனுப்பிச்சு. சென்னையில ஆள் இருக்குது, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு கடலூர், நெய்வேலி எல்லா மேக்ஸிமம் எல்லா இருக்கு. நம்ம கோயம்புத்தூர் பேஸ், நமக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் எல்லா ஊர்லயும். ஆமா, இங்க தெற்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி அங்க வரைக்கும் இருக்கு. ஓகே, எல்லாமே இருக்கு, கவர் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். சோ அதனால தஞ்சாவூர் இருக்கு, திருச்சி இருக்கு. ஓகே. சோ அதனால வந்து நீங்க எங்க இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் கேட்டாலும் என்னோட ஆட்கள் வந்து நிப்பாங்க. ஃப்ரீயா மட்டும் பண்ணி தர மாட்டோம், அதுக்கு தனியான முறை காசு இருக்குது. கிட்டத்தட்ட 1000 ல இருந்து 1500 இன்ஸ்டாலேஷன் வரும், டிஃபிகல்ட்டிஸை பொறுத்து. ஏன்னா மேல டேங்க்ல இருந்து கீழே வரைக்கும் 2 வயரிங் கொண்டு வரணும். அந்த வயரிங் காஸ்ட் வந்து உங்களுடையது. நான் பொருளும் கண்ட்ரோலர் மட்டும் தான் கொடுக்க, அது 2300 வருது. வயரிங் காஸ்ட்டும் அந்த நமக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸும் நீங்க தான் பே பண்ணணும். சூப்பர், தெளிவா சொல்லிட்டீங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இது சொந்த வீட்டில் இருக்கவங்க மட்டும் தான் போகணுமா இல்ல வாடகை வீட்டில் இருக்கவங்க போட்டுக்கலாம்? ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா, ஒரு லைன் வீடு ஒரு 5 வீடு இருக்கு அப்படின்னா யாரு மோட்டர் போட்டாலும் ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. தண்ணி நிறைஞ்சு வழிஞ்சிடும், ஹவுஸ் ஓனர் திட்டுவாங்க, இல்ல பின்னாடி வீட்டுக்காரன் திட்டுவாங்க. சோ ஏன் தண்ணி நிறைஞ்சு ஏன் வீட்டுக்குள்ள வந்துருது, ரோடு வரைக்கும் வந்துருது. நம்ம இந்த கண்ட்ரோலர் வாங்கி வச்சுட்டா எனக்கு அந்த பிரச்சனை போயிடுது. இது சொந்த வீடும் கிடையாதுங்க. ஓகே. எங்கெங்கெல்லாம் மோட்டார் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் டேங்க் இருக்குதோ, இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா அவசியம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வாடகை வீட்டுக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட மாதிரி இன்னொரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 5 டேங்க் இருக்கு, மேல உள்ள டேங்க் வந்து 5 டேங்க் இருக்கு. ஆமா, 5 டேங்க் இருக்குன்னா 5 டேங்க். ஆனா அவங்க வால்வ் தனித்தனியா திருப்பி ஏத்துவாங்க. ஓகேங்களா, வால்வ் தனித்தனியா திருப்பி ஏத்துவாங்க. மேனுவலா ஆன் பண்ண போறாங்க, தண்ணி ஃபுல் ஆன உடனே எனக்கு ஆஃப் மட்டும் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். அது நான் சுவிட்ச் மேனுவலா போட்டுக்கிறேன். ஏன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆறதானங்க பிரச்சனை. மோட்டர் யார் வேணா ஆன் பண்ணிப்பாங்க, ஆனா ஆஃப் பண்றதானங்க பிரச்சனை. நீங்க யார் வேணா ஆன் பண்ணிக்கோங்க, தண்ணி ஃபுல்லா ஆனே ஆஃப் மட்டும் ஆனா போதும்னா அதுக்கு செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. இந்த மாடல் வாங்கிட்டோம் அப்படின்னா இத மேல வந்து அந்த ஓவர்ஃப்ளோ மட்டும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இது வச்சிருக்காங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டேங்க்குக்கு வந்து மேல ஒரு வயர் போனா போதும். நம்ம இத ஒரு ஆன் பண்ணோனே மோட்டர் ஆன் ஆயிக்கும், தண்ணி ஃபுல் ஆனோனே மேல டேங்க் இந்த மாதிரி ஃப்ளோட் வேணும்னா ஃப்ளோட் கொடுப்போம், சென்சார் வேணா சென்சார் கொடுப்போம். மேக்ஸிமம் இதுக்கு 2 பின் பிளக் பாயிண்ட் உள்ள 10 ரூபாய் பிளக் பாயிண்டே போகுது சென்சாரா. ஒரு வருஷத்துக்கு ஒரு பிளக் பாயிண்ட் மட்டும் 10 ரூபாய் பிளக் பாயிண்ட் மாத்திட்டா போதும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, வெறும் 1800 மட்டும் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 5 டேங்க், 6 டேங்க், 10 டேங்க், 11 டேங்க் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 11 வாடகை வீடு இருக்குது, யார் ஆன் பண்ணாலும் போய் ஆஃப் பண்ணிக்கலாம்னா இது 1800. அந்த ரோட்டரி ஸ்விட்ச் பாத்தீங்கன்னா 1100, 2900. என்ற பொருள் பாருங்க, இந்த 2900ங்கிற நம்பர் விட்டு அதுக்கு மேல போகவே போகாது. ஏன்னா எளிமையான மக்களுக்கும், மிடில் கிளாஸ் மக்களுக்கும், அப்பர் மிடில் கிளாஸ், எந்த கிளாஸா இருந்தாலும் சரி நம்ம பொருளை வாங்கி போடணும். ஏன்னா இது வந்து என்னன்னா தண்ணியை மிச்சப்படுத்தி மக்கள் அதை பயனுள்ளதா ஆக்கிக்கணும். மோட்டர் அவங்க காயில் வீணா போயிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு 10,000 20,000 வீண் செலவு, அது ஒரு டென்ஷன். அதெல்லாம் தவிர்க்க முடியாத ப்ராடக்ட் தான். ஓகே. ஸோ ஆக்சுவலாக மெயினான விஷயம் இதில் பல விஷயங்கள் நோட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா தண்ணியை மெயினாக சேவ் பண்ணலாம். ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லை, மோட்டர் நிறைய சேவ். மோட்டர் வந்து பிரச்சனை அடிக்கடி தண்ணி இல்லாமல் போட்டுருவாங்க, திறந்து பார்க்கணும் தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். ஆமாம். இன்னொன்று மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போகிறத கண்டிப்பாக தவிர்த்துலாம். அதே மாதிரி இந்த வயசானவங்க, இந்த பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுறீங்க, தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் வெயில நிக்கிறீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கி போடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸ்ல உள்ளவங்க அவங்க வைஃப் எங்க இருக்காங்க சார், கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி புதுக்கோட்டை, காரைக்குடி சைட்லாம் நாங்க வந்து எங்களோட சர்வீஸ் பர்சனே அனுப்பிச்சு அவங்க வீட்டுல ஆள் இல்லைனாலும் நாங்க அவங்க சப்போர்ட் பண்ணி அங்க உள்ள இன்ஸ்டாலேஷன் பர்சன் மூலியமா ரெடி பண்ணி கொடுத்து பண்ணியிருக்கிறோம். சூப்பர். இது வந்து இந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணி கான்செப்ட் இருக்கு இல்லையா, இது எல்லா தண்ணிலையும் இந்த ஃப்ளோட் வந்து ஒர்க் ஆகும். ஆனா ஃப்ளோட் பொறுத்த வரைக்கும் எல்லா தண்ணிலும் ஒர்க் ஆகும். அது எந்த கான்செப்ட்? ஆமா, இதோட மேஜர் வந்து டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளோட் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ராப்பரா மாத்திட்டே இருக்கணும். ஆமா, இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க அந்த கதை விடுறாங்க, அந்த ஃப்ளோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டேப் அடிச்சு உள்ள போடணும், அந்த டேப் அடிச்சு உள்ள போடணும், எந்த டேப் அடிச்சு உள்ள போட வேண்டாம். ஃப்ளோட் வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அது வந்து கம்ப்ரஸ்ட் பண்ணி ஒரு மிஷினரிஸ் மூலியமா தான் எந்த தண்ணி உள்ள போகாத அளவுக்கு வச்சிருப்பாங்க. அதை மீறி உள்ள போகுதுன்னா அதுக்கு பேர் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லணும். அதை வந்து நான் டேப் போட்டு அடிக்கிறேங்கிற மாதிரி எந்த கான்செப்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. 2 வருஷத்துக்கு மாத்திட்டா பிரச்சனை இல்ல, நம்மகிட்டே வாங்கிக்கலாம். அதே மாதிரி யாரெல்லாம் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே இதை நோட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கானது. நீங்க வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பண்றீங்க சார், எனக்கு வந்து நான் போர் மோட்டருக்கு வந்து நான் யூஸ் பண்றேன், ஆனா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி டைம் எல்லாம் தேவை வேணும்னா தனியா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி டைமர் என்ன பண்ணிடுறோம் உங்களுக்கு கொடுத்துறோம். அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 750 rupees தான் சார். எங்களால
ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி டைமர் என்னன்னா அந்த போர் மோட்டர் பொறுத்த வரைக்கும் ஆன் புஷ் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி ஆகணும். பெரிய பட்டன் கிரீன் கலர் பட்டன் இருக்கு. அந்த பட்டன் வந்து 3 செகண்ட் பிரஸ் பண்ணா தான் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி ஆட் ஆகும். அந்த மாதிரி போர் மோட்டருக்கு இது இந்த 2900 பிளஸ் இந்த மாதிரி தனியா 750 வரை ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி டைமர் போடணும். ஓகே, போட்டா தான் அது கம்ஃபர்டபுளா உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். இந்த தனியா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி டைமரும் நம்ம கொடுத்துறோம். இது சேர்த்து கொடுத்துறோம். ஆமா, இது தனியா எலக்ட்ரிஷியன்ஸ் நீங்க வந்து நானே வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பண்ணா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். யூ ஆர் ஆல்சோ மை பார்ட்னர்ஸ் only. சூப்பர். ஓகேங்களா? அதனால நீங்களும் என்னோட பார்ட்னர்ஸ் தான். உங்களுக்கு என்னோட கண்ட்ரோலர் வேணாலும் வாங்கி போடுங்க. இல்ல உங்க கண்ட்ரோல் நீங்க ஆல்ரெடி பண்றீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி டைமர் தனியா வேணாலும் நான் தரேன். ஆமா, அதே மாதிரி அண்ணா நீங்க என்ன பார்ட்னர் ஆக்கிட்டீங்க எங்க எல்லாத்தையுமே, அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னா ஃப்ளோட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிராண்ட் இருக்குது. ரெப்பான்ங்கிற பிராண்ட் இருக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா சிபாஸ்ங்கிற பிராண்ட் இருக்குது. ஃபுல் நீங்க கீழே காமிங்க, ஃபுல் காட்டனா இருக்குது. இன்னும் ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 காட்டன் என்ற வெளியே அவுட்லெட் ஆகுது. ஓகே, இந்த ஃப்ளோட் மட்டும் தனியா தனி பிராண்ட். ஆமா, இந்த இருக்கு பாருங்க, இது வெளிய எடுக்க வேணாம். இதான் ஃப்ளோட். இந்த ஃப்ளோட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா சிபாஸோடது, இது வந்து பாத்தீங்கன்னா ரெப்பானோடது. இந்த ஃப்ளோட்ஸ் ரெண்டு பிராண்டுமே என்கிட்ட அவைலபிள் இருக்கு. காஸ்மாஸ் வேணுங்கிறவங்களுக்கு காஸ்மாஸ் பிராண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகோ வேணா ஜிகோ பிராண்ட் இருக்கு. நீங்க என்ன மாதிரி ஃப்ளோட்ஸ் என்கிட்ட கேட்டாலும் அவைலபிள் கிடைக்கும். இது குவாண்டிட்டி மாஸ் எடுக்கும். மாஸ் குவாண்டிட்டி அதான் சொல்றேன் இல்லையா, என்னைய மாதிரி பிசினஸ் பண்ற எல்லா வாட்டர் லெவல் கண்ட்ரோலும் நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, ஒரு காட்டன் ரேட்டே பாத்தீங்கன்னா வெறும் 10,000 rupees மட்டும்தான். அதுல 40 பீஸ் இருக்கும். ஒரு பீஸோட விலை வெறும் 250 ரூபா. ஓகே, சரிங்களா? சோ அதனால இண்டிவிஜுவல் கஸ்டமர் பாத்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாங்க. ஏன்னா ரீட்டைல் பிரைஸ் நாங்க உடைக்கும் போது எங்களால அதை ரீசேல்ஸ் பண்ண முடியாது. சோ அதனால இண்டிவிஜுவல் கஸ்டமர் தனியா ஃப்ளோட் வாங்குறாங்கன்னா 350. ஏன்ட்ட மொத்தமா ஒரு பல்கா 40 பீஸ் ஃப்ளோட் வாங்குறாங்க. நான் இன்னும் சொல்றேன், இதை விட கம்மியாவும் என்னால கொடுக்க முடியும். காட்டன்ஸ் நீங்க ஜாஸ்தியா எடுத்துக்கீங்க. ஆமா, ஒரு காட்டன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் பாருங்களா, இதுல 40 பீஸ் இருக்கும். இதுல ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 40 பீஸ் இருக்கும். இதுலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெப்பான் பிராண்ட்லயும் 40 பீஸ் இருக்கும். ஓகே, இதே மாதிரி நீங்க காட்டன் சேட்ட கேட்கலாம். 50 காட்டன் ரெடியாவே இருக்கும் எப்பவுமே ஸ்டாக். 10 காட்டன் கேட்டாலும் உடனே கிடைக்கும். சூப்பர் சூப்பர். கிட்டத்தட்ட 500 பீஸ் எனக்கு ஃப்ளோட் வேணும்னாலும் 500 பீஸ் ரெடியாவே கிடைக்கும். கண்டெய்னர்ஸ் அடுத்தடுத்து இறங்கிட்டே தான் இருக்கும். ஓகே, சோ ப்ரோ ரொம்ப நேரம் ஆக்சுவலா வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்க என்ன ஓப்பனா சொல்லிட்டீங்க இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும். சோ அது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றது நீங்க சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டு இனிமே தண்ணி நிறைஞ்சு வழியுது அப்படின்னா நீங்க கவலையே பட வேணாம். இந்த ஒரே ஒரு டிவைஸ் போதும் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி நிறைய பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். பல பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு டிவைஸ் வந்து உங்களுக்கு சொல்யூஷனாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.